விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசியை பொறுத்த வரைக்குமே பல சோதனைகளும் பல கஷ்டங்களும் இந்த காலகட்டத்தில் இப்போ உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பலன் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு மெகா ஜாக்பெட் காத்திருக்கு. ஸோ அல்ல குறையாத தங்கமும் நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பமாச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த புத்தாண்டில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதே மாதிரி விருச்சக ராசிக்காரருக்கு பொறுத்த வரைக்குமே இந்த 2026ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. எந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும், அதே நேரத்தில் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் எப்படி இருந்தால் உங்களுக்கு இன்னும் நல்ல சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலையும் பார்க்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் இந்த டைமில் என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம், அதே நேரத்தில் இந்த டைமில் பார்த்திங்களா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இதெல்லாம் பற்றின முழுமையான தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு புது வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் விருச்சிக ராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா இந்த பதிவை அவங்களுக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். மேலுமே இந்த விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரைக்குமே இந்த காலகட்டம் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் சந்திக்க போகிறீங்க, எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவானால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இதையெல்லாம் பார்த்தினா முழுமையான தகவலையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். மிகச்சிறந்த நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதாவது முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். புதிய அறக்கட்டளை தொடங்குவது, கோவில் திருப்பணிகளை செய்கிறது போன்ற அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் வீட்டில் நிறைய நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். சுற்றி இருப்பவங்களோட கஷ்டங்களை தீர்த்து வைப்பீங்க. அதே மாதிரி குழந்தைகளை நல்லா படிக்க வைப்பது, அவங்களுக்கு நல்லது எல்லாமே செய்து கொடுக்கக்கூடிய ஒரு யோக அமைப்புகளும் இருக்குது. அதாவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் ஆண்டு தொடக்கத்திலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால அற்புதமான யோகபமான பலன்கள் அமைப்புகள் எல்லாமே காத்திருக்கு. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே வெற்றி வாய்ப்பானது பெற வாய்ப்பு இருக்குது. வேலை, தொழில், குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண யோகா அமைப்புமே இருக்குது. நல்ல வரன் கிடைக்கக்கூடிய அமைப்புமே இருக்குது. வைகாசி மாதத்திற்கு பிறகு புதிய ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே ஏற்படும். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளானது தீரக்கூடிய அருமையான காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. நிறைய ஆற்றல்கள் இருந்தால் கூட அதை வெளிப்படுத்தாமல் இருந்திருப்பீங்க இந்த ஒரு நாள் வரைக்குமே. அதில் இருந்து வந்த தடைகள், தாமதம் எல்லாமே நீங்கும். மேலுமே இந்த காலகட்டத்தில் புல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. வைகாசி 13ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்களா அனைத்து சுபகாரியங்களையும் நீங்கள் செய்யலாம். நல்ல ஒரு திருப்பம் இருக்கும். 5ல் சனி வந்திருக்கிறதுனால குழந்தைகளோட உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. 10ல் கேது இருப்பதனால வேலை, தொழில் சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, தாய் தந்தையருக்கு பக்கபலமாக இருப்பீங்க. அதே நேரத்தில் கடந்த 2.5 ஆண்டுகளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும். செவ்வாய் மற்றும் சனியோட சேர்க்கை இருக்கிறதுனால உங்களோட ஒழுக்கம் தொடர்பான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. நிறைய அரசு வேலைகள் கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க கூட விஆர்எஸ் வாங்கக்கூடிய எண்ணமானது உங்களுக்கு தோன்றும். அதே நேரத்தில் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம், வெளிநாட்டில் சம்பாதிப்பது, அதே மாதிரி இந்த கம்பெனியில் நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைப்பது போன்ற யோக அமைப்புகள் எல்லாமே காத்திருக்கு. விசா கிடைப்பதில் இருந்து வந்த பிரச்சனைகளுமே தீரும். குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, தாய் தந்தையருக்கு நல்ல ஒரு பக்கபலமாக இருப்பீங்க. நல்ல உயர்ந்த வாழ்க்கை உங்களுக்கு அமையப்போகிறது. குழந்தை பாக்கியமே கிடைக்க நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைந்த நல்ல செய்திகள் எல்லாமே கிடைக்கும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும். மருத்துவத்துறையில் புகழ் பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. ஸோ அதே நேரத்தில் ஸ்ரீரங்கம் பெருமாளை சென்று வழிபாடு செய்வது, உங்களோட காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வது உங்களுடைய ராசியின்படி ரொம்ப நல்லது. அதுவும் இன்று பார்த்திங்களா, இன்று அற்புதம் நிறைந்த சித்ரா பௌர்ணமியானது அமைச்சிருக்கு. இந்த நாளில் நீங்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்வது கோடான கோடி நன்மைகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் சித்திரகுப்தரை வழிபாடு செய்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். பல ஜென்ம பாவங்கள் அனைத்துமே தீரவும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம பாவங்கள், தீமைகள் எதுவும் மற்றவங்களுக்கு செய்யாமல் இருக்கிறதுக்கும் இந்த சித்திரகுப்தரை வழிபாடு செய்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய எண்ணத்திலேயே நல்ல ஒரு எண்ணத்தை தோன்ற வைக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக இருக்கும். அதே நேரத்தில் இன்றைய நாள் பார்த்திங்களா தொழிலாளர் தினம். இன்று முருகன் வழிபாடு செய்கிறதும் ரொம்ப நல்லது.
விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். அரசாங்க வேலைக்கான முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய யோகா அமைப்புமே இருக்குது. உலக புகழ் பெறக்கூடிய யோகமே இருக்குது. அதாவது விஞ்ஞானிகளுக்கு தேசிய விருது போன்றவை எல்லாமே கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகளுமே இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டானது அமைஞ்சிருக்கு. கிரகங்கள் பொதுவாகவே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு திருப்பம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் மிக நல்ல யோக பலன்கள்லாம் பெற போகிறீங்க. இந்த வாரம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவத்திற்காக நீங்கள் பெறக்கூடிய செலவுகள் அனைத்துமே குறையும். மெதுவாக சென்று கொண்டிருந்த உங்களோட வாழ்க்கை திடீரென வேகம் பெறும். ஆனால் கூட பணம் சார்ந்த விஷயத்தில் முடிவெடுக்கும் போது மட்டும் ரொம்ப கவனம் செலுத்தி நீங்கள் முடிவெடுங்க. அதே மாதிரி நீங்கள் கடன் கொடுக்கும்போதோ அல்லது கடன் வாங்குவதோ உறவு சிக்கல் வராமல் பார்த்துக்கோங்க. எனவே உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு மட்டும் பணம் கொடுத்து வாங்குவது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே நேரத்தில் வேறு யாரோ 3வது நபரிடம் தெரியாத நபர்கிட்ட பணம் போய் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே நீங்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. காரியங்கள் தடை நீங்கி நல்லா நடந்து முடியக்கூடிய அற்புதமான அமைப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நண்பர்கள் மூலமே உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. வாகன யோகம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்குமே பணியிட மாற்றம், பதவி உயர்வு உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான அமைப்புமே காத்திருக்கு. அதே நேரத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே எதிர்காலத்திற்காக சில பணிகளை மேற்கொள்வீங்க. தேவையான வசதி வாய்ப்புகள் இது எல்லாமே நீங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புமே இருக்குது. பழைய பாக்கிகளுமே வசூலாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்குமே படிப்பில் ஒரு உச்ச நிலையை தொடக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்கு. பரிகாரமாக நீங்கள் தொடர்ந்து முருகனை வணங்கி வர வாக்கில் தெளிவு இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு துணிச்சல், உங்களுக்கு துணிச்சல், வீரம் இது எல்லாமே நிறைந்திருக்கக்கூடிய அற்புதமான காலமாக அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நிறைய அற்புதமான வாய்ப்புகள், நல்ல பலன்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல குருப்பெயர்ச்சி, அருமையான ஒரு குருப்பெயர்ச்சியாக இருக்க போகுது. 5ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய குரு உங்களோட ராசியை பார்க்கறதுனால அற்புதமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்குமே கஷ்டப்பட்டு நீண்ட நாளாகவே பிரச்சனைகள், கவலைகள் அப்படின்னு இருந்துட்டு வந்த நிலைமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். புதிய வேலை கிடைக்கும். நல்ல சம்பளத்தோடு கூடிய வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு காத்திருக்கு. வெளி மாநிலத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்புமே சில பேர்த்துக்கு காத்திருக்கு. அதே நேரத்தில் சாதிக்க முடியாத அமைப்புகள் உங்களுக்கு மாறும். வாழ்க்கையை வெறுத்து போன நிலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே வசந்தம் வரக்கூடிய அற்புதமான குருப்பெயர்ச்சியாக இந்த 2026 குருப்பெயர்ச்சியானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ வருமானம் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலை, பொருளாதாரம், தொழில் இது எல்லாமே நன்றாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான தருணம் தான் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாக்கியத்தில் குரு, அதாவது அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். பாகிஸ்தானத்தில் வரக்கூடிய குரு எல்லா விதமான ஒரு கௌரியத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். ஸோ தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாமே ஒரு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எல்லா விஷயத்துலையுமே நல்லது நடக்கும். அது எதுலேயுமே நல்லவை நடப்பது முகத்திலேயே உங்களுக்கு தெரியும். உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே நல்ல வெற்றி கொடுக்கும். எதிரிகள் ஒதுங்கி போகக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. திருமண யோகம், எடுத்த காரியத்தில் ஜெபம் ஏற்படும். அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகக்கூடிய ஒரு யோக அமைப்புமே இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் தீரும். 1, 3, 5, 9 ஆகிய பாவங்கள் வலிமைப்படுத்தக்கூடிய குருப்பெயர்ச்சியாக இருக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கும். நன்மைகள், அதாவது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக்கும். திட்டமிட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். தொட்டது எல்லாமே கிட்டத்தட்ட தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான துளங்கக்கூடிய ஒரு காலமாக தான் அமைச்சிருக்கு. முக்கியமான முடிவுகளை நீங்கள் சிந்தித்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதில் எடுத்து வெற்றி பெறக்கூடிய அமைப்புமே இருக்குது. ஒரு 100க்கு 80% பார்த்திங்களா உங்களுக்கு நன்மை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே தொடர்ந்து இறை வழிபாடு செய்யுங்க. இன்றைய நாளில் நீங்கள் சித்திரகுப்தரை வழிபாடு செய்யுங்க. மதுரை மீனாட்சி அம்மன்
கோவில் பக்கத்தில் இருந்தால் வணங்க, அல்லது அப்படின்னா தீபம் ஏற்றி வீட்டில் இருக்கக்கூடிய படத்துக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டம் பார்த்திங்களா, சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் பௌர்ணமி வழிபாடு செய்வது நல்ல ஒரு கூடுதலான முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் இன்றைய நாள் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம். அதே நேரத்தில் பல ஜென்ம பாவங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இன்றைய நாளில் பௌர்ணமி வழிபாடு செய்யுங்க. சித்திரகுப்தரை வழிபாடு செய்யும்போது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே ஏதாவது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நல்லது. தான தர்மங்கள் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்க இதுவும் ஒரு வழிபாடாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம்லாம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு புது வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாருக்காவது இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க விருச்சிக ராசி அன்பர்களாக இருந்தால். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்களா, விருச்சிக ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைய நாள் பார்த்திங்களா, சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதுனால நீங்கள் கிரிவலம் போயிருக்கீங்களா திருவண்ணாமலைக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு வாய்ப்புகளாகவும் உங்களுக்கு அமையும். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ.